யோசனை கண்டுபிடிச்சேன். எப்படி நம்ம யோசனை? அறிவு கொழும்புதான். என் பேரும் அறிவு மணிதான். ஜீவா, பார்க்கவே பயமா இருக்கு. இந்த கடவுள் இவ்வளவு அழகான கடலையும் படைச்சு, அதுல அருமையான முத்தையும் படைச்சு, இப்படி பயங்கரமான திமிங்கலத்தையும் படைச்சிருக்காரு. ஏன் அருமணி? திமிங்கலம் கடலில் மட்டுமல்ல, நாட்டிலும் உண்டு. திமிங்கலம் தலையில் கூட வாழும். ஆனால் மனித உருவத்திலே. அந்த திமிங்கலங்கள் கப்பலை மட்டுமல்ல, ஒரு தேசத்தை கவிழ்த்து விடக்கூடிய திறமை பெற்றது. ஐயோ, அப்படின்னா அந்த மனுஷ திமிங்கலத்தை பார்க்கணுமே அவசியம். கரை சேர்ந்ததை காண்பிக்கிறேன், கவலைப்படாதே. என்ன அந்த காலம் அதை அறிந்ததா உங்கள் விழியினாலே ஆண்கள் அசைய மாட்டார். இந்த காலம் தில்லானா பாட்டு பாடி குள்ளத்தாரா இங்கே குல்லானி போடாதே குள்ளத்தாரா. தில்லானா பாட்டு பாடி குள்ளத்தாரா இங்கே குல்லானி போடாதே குள்ளத்தாரா. வாழைப்பழம் வேண்டாமெனும் குரங்கு போலே வாயளவில் பேசிடுவார். பிறகு வைத்தியரும் அறியாத பைத்தியம் பிடித்தேங்கி வலிய வந்து காலில் விழுவார். வில்லாதே வில்லரெல்லாம் வம்புக்காரா, எங்க விழியாலே பலியாவார் வம்புக்காரா. வில்லாதே வில்லரெல்லாம் வம்புக்காரா, எங்க விழியாலே பலியாவார் வம்புக்காரா. அப்படியா? பின்னே எப்படியா? நீரில்லாத நிலமில்லே, நிலமில்லாத மரமில்லே, மரமில்லாத விதையில்லை, விதையில்லாத மரமில்லை, ஆணில்லாத பெண்ணில்லே, பெண்ணில்லாத ஆணில்லை. புரியுதா? புரியுதே புரியுதே புரியுதே. மலையான எம் மனச குள்ளத்தாரா அறிவு குடியாலே பேசுகியே குள்ளத்தாரா. மலையான எம் மனச குள்ளத்தாரா அறிவு குடியாலே பேசுகியே குள்ளத்தாரா. கல்லானாம் விளையும் வம்புக்காரா, கல்லானாம் விளையும் வம்பு
ஐயோ பொண்ணு இல்லனா ஐயோ என் கண்ணே ஏமா ஏமா ஆஹா என்ன சொல்லுவேன் உன்னை பார்த்தல இருந்து என் மனசு என் உள்ளம் அப்படியே பறக்கு 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 பறக்குன்னு இருக்குது. சித்தப்பா, என்ன இது ஒரே அமைதி? முரசுகள் முழங்கவில்லை, எவர் முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. காரணம்? சித்தப்பா சொல்லுங்கள், ஏன் சோகம்? அப்பா எங்கே? கொடி தாழ்ந்தது. அப்பா காலமாகி விட்டாரா? ஜீவகா, உன் தந்தை என் தமையன் தாயகத்தின் காவலன், அரசன் மரணம், அகால மரணம், அக்கனிச்சாமல் நினைக்க முடியாத கொடுமை. அப்பா, உங்களை பார்க்கலவா அவசர அவசரமாக ஓடி வந்தேன். அப்பா அப்பா, எப்படி இறந்தார் என் தந்தை? விதி விளையாடிவிட்டது. விவரமெல்லாம் பிறகு சொல்லுகிறேன். வா, முதலில் உன் தந்தையின் சமாதி வணங்கு. மாமன்னராண்ட மணிபுரி வாழ்கவே, மாநில மீது அவர் புகழ் வாழ்கவே. மணிபுரி சாம்ராஜ்யத்தின் ராஜ பிரதிநிதிகளே, அயல்நாடு சென்று சுற்றுப்பிரயாணம் முடித்து திரும்பி வந்த இந்நாட்டு இளவரசர் ஜீவகனுக்கு வந்ததும் வராததுமாக நாம் காட்டும் காட்சி இந்த சமாதிதான். ஜீவகனின் அருமையான தந்தை மணிபுரி சக்கரவர்த்தி, என் அன்பிற்குரிய அண்ணன் இவ்வளவு சீக்கிரம் விண்ணுலக அடைவார் என்று நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. வேட்டைக்கு சென்றிருந்த வேந்தரை வேங்கி சின்னாபின்னப்படுத்தி விட்டது. கொஞ்சம் உயிரோடு அவருடைய உடல் கிடைத்திருந்தால் போதும், அரண்மனை வைத்தியர் இதோ நிற்கும் துர்முகி அவரை பிழைக்க வைத்திருப்பார். என்ன செய்வது? அண்ணனின் பிரேதத்தை நம் அரசாங்க கல்லறையில் பத்திரப்படுத்தி ராஜ மரியாதையோடு காப்பாற்ற முடியாதபடி அவர் உருவமே கிடைக்காமல் போய்விட்டது. உருவமே கிடைக்காமல் போய்விட்டது. உருவம் மட்டுமா, இந்த ராஜ்யத்தை பற்றி சமீபத்தில் அவர் ஒரு சாசனம் எழுதி வைத்திருந்தார். அதுவும் போன இடம் தெரியவில்லை. அதை பற்றிய தகவலும் புலப்படவில்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் நமது தளபதி பராக்கிரமனை ஏற்பாடு செய்திருக்கிறேன். என்ன செய்வது? ஆனதாகிவிட்டது. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ? பரவாயில்லை, எல்லோரும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மன்னரின் புகழ் மாநிலமெல்லாம் பரவும்படி வாழ்த்து கூறுங்கள். மன்னர் புகழ், மாமன்னர் புகழ், மணிபுரி ராஜ்யம், மாமன்னராண்ட மன்னர் சாகவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறார். மாநில மீது அறிவுமணி, அவர் புகழ் அறிவுமணி, அதோ போகிறானே தாடிக்காரன், அவனை பின்தொடர்ந்து போய் யாரும் கறந்து வா. மணிபுரி வாழ்கவே. ஐயா ஐயா, இந்த வீடு யாருக்கு தெரியுமா? இந்த வீடு யாருக்கு தெரியுமா? இந்த வீடு யாருக்கு தெரியுமா? ஐயா தயவுசெய்து பாய் சொல்லுங்களேன், முக்கியமான சமாச்சாரத்துக்கு கேட்கிறேன். இந்த வீடு யாருக்கு? இந்த வீடு யாருக்கு? ஐயா ஐயோ, என்ன ஏன் அடிக்க போறான்? வர்றாமல்ல ஏன்
ஏன் கேட்க கேட்க பதிலே சொல்லாம இருந்தா கோவம் வருமா வராதையா? நான் சாதாரண முடிச்சா தெருவில் போறேன்னா அரசாங்கத்தை முக்கியமான இடத்துல இருக்கேன். ஆமா ஆமா பெரிய கிரீடத்து மேல இருக்கிற இந்த அரசாங்கத்துலதான் இந்த ஆளுடைய நாக்கு அறுத்தெறிஞ்சிட்டாங்களே, எப்படியா பதில் சொல்லுவாரு? அரசாங்கத்தை நாக்கு அறுத்தறிஞ்சிட்டாங்க. எதுக்காக? ஏன் அரசாங்கத்துல மக்கள் மன்றத்துல எடுத்து பேசினாரா, அதுக்காக இந்த தண்டனை. ஓஹோ, அப்படின்னா இந்த அரசாங்கத்துல பேசுற ஆளே வேண்டாமா? ஊமைதான் வேணுமா? எல்லாம் பிரதாப சிம்மர் ஏற்பாடியா? ஓஹோ, பிரதாப சிம்மர் ஏற்பாடா? இருக்கட்டும் ஐயா, உங்களுக்கு அது இந்த வீடு யாருக்கும் தெரியுமா? இந்த வீடா? இது அரண்மனை வைத்த துன்முகி வீடு. ஏன் உங்களுக்கு ஏதாவது மருந்து இருந்த வேணுமா? இல்லைங்க, நான் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கணும். அப்படியா? சரி, போஸ்ட் அரண்மனை வைத்தியர் துர்முகி. நீங்கள் எல்லாம் எங்கே வந்தீர்கள்? கலங்கி இருக்கும் தங்களுக்கு களிப்பூட்டும் வேலை எங்களுக்கு. என்ன? அதுவும் தங்கள் சித்தப்பா கட்டளை. இருந்து சித்தப்பா கட்டளை. அப்பா 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 அப்பா, உங்களை நான் உண்மையிலேயே இழந்து விட்டேனா அப்பா? மணிபுரி மண்டலத்தின் அரசன் மாமன்னனாகிய நான் குடிமக்களுக்கும் குருமண்டபத்து பிரதானியர்களுக்கும் இந்த சாசனத்தின் மூலம் அறிவிப்பதாவது: அரண்மனை சோதிடர் எனக்கு எந்த நேரத்திலும் அகால மரணம் ஏற்படலாம் என்றும், வெளிநாடு சென்றுள்ள இளவரசன் ஜீவகனுக்கும் ஜாதகம் சரியில்லாததால் உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் உருவாகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சோதிடர் மொழிப்படி அப்படி ஏதாவது எனக்கு ஏற்பட்டு விட்டாலும், இளவரசனும் ஜாதகபலனுக்கு இரையாகிவிட்டாலும், இந்த ராஜ்யம் என் தம்பி பிரதாபசிம்மனுக்கும் அவனது சந்ததியாருக்கும் சொந்தமுடையதாக ஆக்கப்பட வேண்டும் என்று மனப்பூர்வமாக இந்த சாசனத்தை எழுதி வைக்கிறேன். இப்படிக்கு இந்த இடத்தில் தான் தாங்கள் கையொப்பமிட வேண்டும். அதுதான் நடக்காது. நடைப்பிடமாக நான் இந்த இடத்திலேயே அழிந்தாலும் அழிவேனே தவிர கையெழுத்து போடுவது என்பது மட்டும் கனவிலும் நடக்காது. மாயி மன்னரே, இப்போது நீர் எமது கைதி, உமது உயிர் எமது கையில். இதில் கையெழுத்து போடாவிட்டால் நீர் மறுகணமே வெறிநாயைப் போல் அடித்துக் கொள்ளப்படுவீர். ஜாக்கிரதை. அப்படியாவது செய்யுங்கள், நான் சாகிறேன். நாசகாலர் கையில் நாட்டை ஒப்படைத்தேன் என்ற மாபெரும் பழியை ஏற்படுத்தாமல் சாகிறேன். செய்யுங்கள், என்னை கொலை செய்யுங்கள். அப்படியானால் இந்த முறையும் கையெழுத்து போட மாட்டேன். அதுதானே? போட மாட்டேன், மாட்டேன், நிச்சயம் போட மாட்டேன். யார் எங்கே? நடக்கட்டும். அப்போது நீங்கள் கையெழுத்து போட சம்மதிக்காவிட்டால் சொல்லி அனுப்புங்கள், நாங்கள் வருகிறோம். இவங்க 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 அரசர் கையெழுத்துட்டாரா? இல்லை. எவ்வளவோ பயமுறுத்தினோம், சீறி பாய்ந்தோம், சித்திரவதை செய்தோம். பிறகு என் சிரமறுத்தாலும் சரி, என் கரமசையாது கையெழுத்து போட என்று கூறிவிட்டார். வந்து துளைந்து விட்டான். என்னுடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் கலைந்து விடும் போல் இருக்கிறது. தளபதி,
யோசனை சொல். நான் உடனே அரசனாக வேண்டும். துன்முகி, சீக்கிரம் சொல். செங்கோல் என் கைக்கு வர வேண்டும். அதற்கு வழி வீரையா, நீ சொல். நான் மகாராஜா ஆக வேண்டும். அதற்கு என்ன வழி? பிரபு வந்து நான் சொல்லட்டுங்களா? சொல், சீக்கிரம் சொல். வந்து மகாராஜாவோட உடையெல்லாம் இங்கதானே இருக்கு. ஆமா. அதை எடுத்து நீங்க போட்டுக்கிட்டா நீங்களும் மகாராஜா தான். பிரபு, சிறையில் இருக்கும் மன்னவரையும் கொண்டு விடுவது, ஜீவகனையும் கொண்டு விடுவது, நாமே பட்டத்துக்கு வந்து விடுவது. வேண்டாம் வேண்டாம். அரசன் இறந்து விட்டதாக கதை கட்ட நாம் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. இன்னும் இளவரசனையும் கொண்டு விட்டால் மக்களுக்கு நம் மீது சந்தேகம் ஏற்படும். வேண்டாம் வேண்டாம். அப்படியானால் பிரபு சதி செய்வதே நல்லது. ஆமா, அந்த வந்தேன். சதி 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 இந்த இருக்க. பதி என்றால் கணவன், சதி என்றால் மனைவி. உளராதே பிரபு. இன்றில்லாவிட்டால் ஒரு நாள் எப்படியும் அரசரிடம் கையெழுத்து வாங்கி விடுவதே நல்லது. இந்த சாசனம் நமக்கு பெரிய பலம். அதுவரை இளவரசரை சமாளிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? சரி, நீ போகலாம். இளவரசரை பைத்தியமாக்கி விட வேண்டும். பைத்தியமா? நான் தருகிறேன் அதற்கு மருந்து. ஆஹா, நமது அரண்மனை வைத்தியருடைய யோஜனை அபாரமானது. அப்படியே செய்வோம். ஜீவகன் பைத்தியம் பிடித்தாரட்டும், சிறையில் அரசன் வாழட்டும். இதற்கிடையில் அரசாங்கம் என் கையில். ஆனால் அரசனுடைய கையெழுத்து சாசனத்தில் ஏற வேண்டுமே. அதற்கு நான் பொறுப்பு. சரியான சமயத்தில் சரியான யோசனையை சொன்னாய். இது சாதாரணமான ஒரு மருத்துவனுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய யோசனை அல்ல. ஒரு பெரிய மந்திரியினுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய யோசனை. நான் அரசனானால் நீரே மந்திரி. நீரே மந்திரி. அவனை கண்டுபிடித்து விட்டாயா? கண்டுபிடிச்சா விடுவானா? இந்த பாரு ஜீவா, அவன் ஓடி இருக்கான் பாரு. அவன் ஓட, நான் ஓட. கடைசி அவனை பிடிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துட்டாயா? எங்க அவன்? அதுக்குள்ளதான் ஓடிச்சான் அவன். என்ன உளர்? ஒழுங்கா சொல்லு. ஒழுங்கா அவன் யாரு? அவன் ஏன் நம்ம சமாதிக்க வரணும்? நம்ம சமாதிக்கா? அட, அடுத்த சமாதிக்க ஏன் வரணும்? அவன் ஏன் தாடி வச்சிருக்கான்? என்ன கண்டு பயந்தியா அப்படி ஓடும்? ஆமா. இத்தனை சந்தேகத்தை நான் கேட்டுனா என்ன உண்டாயா? அவசரப்படாத. அதுக்குள்ள அவன் வைத்தியர் நுழைஞ்சிட்டான். வைத்தியர் வீட்டுக்குள்ளயா? எந்த வைத்தியர் வீட்டுக்குள்ள? நம்ம அரண்மனை துர்முகி வைத்தியர்ல, அவர் வீட்டுக்குள்ள. துன்முகி வைத்தியர் வீட்டுக்கா? அவன் ஏன் அங்க போறான்? அதையும் நான் கேட்டான். யார் இடத்தில்? என் மனசு. ஏய், விளையாடாதே. நாம் உடனே வைத்தியர் வீட்டுக்கு போக வேண்டும். அந்த வாலிபனை காண வேண்டும். ஜீவகா, வைத்தியர் வீட்டுல உன் கவலை போக்குறதுக்கு ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு தெரியுமா? மருந்தா? ஆமா, முன்னெல்லாம் வைத்தியரு அரண்மனைக்கு வரும்பொழுது கையில அழைச்சுக்கிட்டு வருவாரு. மருந்து கையில அழைச்சிட்டு வர்றதா? ஆமா. பாரு ஜீவகா, அந்த மருந்துக்கு கால் உண்டு, கை உண்டு, மயக்கும் கண் உண்டு. அப்பதான் அது இத்தனும் உண்டு. ஓஹோ, வைத்தியரின் மகள் வேல்விழியா? அவள் சிறுமி அல்லவா? அது 7-8 வருஷத்துக்கு முந்தி. இப்போ பூமியின் மேலே புதுமை வாருங்கடி, புதுமை வாருங்கடி. பண்பொம்மையைப் போலே பெண்ணை பாருங்கடி, பண்பொம்மையைப் போலே பெண்ணை பாருங்கடி. அசந்திருப்பாளோ, தன்னை மறந்திருப்பாளோ, யாரிடமே
அது கனவா நினைவா மனம் வீசும் மாலையில் தினம் காணும் சோலையில் விதம் விதமான வண்ணம் காணும் போதின் கண்ணிலே விதம் விதமான வண்ணம் காணும் போதின் கண்ணிலே புகுந்தானடி கவர்ந்தானடி மகிழ்ந்தேனடி அது கனவா நினைவா என்னை கவர்ந்தானடி நானே மகிழ்ந்தேனடி அது கனவா நினைவா கனவா நினைவா காணல் நீரா கண்கள் பேசுமா கண்கள் பேசுமா வெண்ணிலவை நானே மண்ணில் கண்டேனடி பூங்குடி அப்பா இருக்காரா அரண்மனைக்கு போயிட்டாரா இருக்காரு இருக்காரு எம்மாடி அப்பா என்னமோ ஒரு நூதனமான மருந்து தயார் பண்றாரு என்ன மருந்து அது என்னமோ நாய்க்கு போடுற மருந்தா அப்பா அப்பா என்னப்பா இது ஏன் இப்படி குறைக்கிறது ஒன்றுமில்லையம்மா, அதற்கு பைத்தியம். அடச்சே சும்மா கடை நாயே அந்த நாய் இந்த மருந்தை சாப்பிட்டு இருக்கிறதம்மா. என்ன மருந்தப்பா இது என்னை மந்திரியாக்குகிற மருந்து. மருந்து சாப்பிட்டு மந்திரி ஆவதா இது மிகவும் சுலபமாக இருக்கிறதே வீரம் விவேகம் திறமை இதெல்லாம் கூட தேவையில்லையா மந்திரி வேலைக்கு வீரம் இந்த மருந்திலேயே கலந்திருக்கிறது. உன் தந்தைக்கு விவேகமும் திறமையும் இல்லாவிட்டால் இப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியுமா? என்னப்பா சொல்லுகிறீர்கள் மருந்துக்கும் மந்திரிக்கும் என்ன சம்பந்தம் நிறைய இருக்கிறது வேல்வழி. பிரதாப சோமன் அரச பீடத்தில் அமர்ந்து விட்டால் பிறகு நான் தான் மந்திரி, நீதான் மந்திரி குமாரி. என்ன அப்படியானால் இளவரசன் ஜீவகன் ஜீவகன் இளவரசன் ஜீவகன். இப்பொழுது நாய் பார்த்தாயே நாய், அந்த நாய் போல் ஆகிவிடுவான் நாடாள வேண்டிய ஜீவகன். இளவரசனை நிரந்தரமாக பித்தனாக்கும் திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. விருந்து மண்டபத்திலே அவன் அருந்தும் அறுசுவை மானத்தோடு இந்த மருந்தும் கலக்கப்படும். பிறகு ஜீவகனின் கதி அந்த நாயின் கதிதான். ஐயோ வேண்டாம்ப்பா மகா பாதகம் ராஜ துரோகம் ஜீவகன் யாருக்கும் எந்த கொடுமையும் செய்யவில்லை. அவர் சின்னத்தில் மேறினார் நாட்டில் சிறப்பும் செழிப்பும் பொங்கும். ஓஹோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாத்திரம் நாடு நாசமாகவா போய்விடும்? எந்த மகளாவது தந்தை மந்திரியாவதை தடுப்பாளா? அதற்காக ஒருவர் வாழ்க்கையை வறண்ட பாலனமாக்குவதா? முட்டாள் பெண்ணே, முத்தெடுக்க வேண்டுமானால் சிப்பியை உடைக்காமல் இருக்க முடியுமா? நீயே நினைத்து பார், உன் எண்ணப்படி ஜீவகன் முடிசூடி கொண்டால் எனக்கு மந்திரி வேலை கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும்? அறிவாளிகளுக்கு அல்லவா அந்த வேலை கிடைக்கும். வேல்வழி, இல்லை இல்லை அனுபவம் நிறைந்த உங்களுக்கு இந்த அரண்மனை மருத்துவ வேலையே போதும் என்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். அரசியல் விஷயங்களில் நீ தலையிடாதே. வைத்தியர் மகள் இல்ல அவன் அனுப்பினான் பிரபு என்னை.
அன்புள்ள இளவரசருக்கு அரண்மனை விருந்தில் தங்களுக்கு பித்த மருந்து கலக்க ஏற்பாடு. ஆனால் நான் அந்த மருந்தை மாற்றிவிட்டேன் தந்திரமாக. இப்படிக்கு வேல்விழி. ஆமாம், உனக்கும் வேல்விழிக்கும் என்ன உறவு? நான் வேல்விழியின் காதலன். சபாஷ்! பளபளப்பான இந்த சிமிழுக்குள்ளே பயங்கரமான மருந்து அல்லல்ல, என்னுடைய பட்டாபிஷேகத்தை செய்து வைக்கும் சூர்ணம். பராக்கிரமா பிரபு, இந்த ஆட்டக்காரி அபராஜிதா இந்த மருந்தை பரிபக்குவமாக வழங்க வேண்டும். வணக்கம். வேல்விழி, உன்னை பார்த்து பல ஆண்டுகள் ஓடிவிட்டன. பரவாயில்லை, அப்போது பச்சிளம் சிட்டாக இருந்தாய், இப்போது அருவமயிலாக காட்சி தருகிறாய். ஏழை விட்டு தேடிக்கொண்டு எங்கே இவ்வளவு தூரம்? அந்த தாடிக்கார வாலிபனிடம் கடிதம் கொடுத்து அனுப்பினாயே, அதன் விளைவுதான் இதெல்லாம். உன் அப்பாவை தேடிக்கொண்டு வந்தேன். அவருக்கு என்ன இதெல்லாம் தெரியுமா? அப்பாவை ஒன்றும் தொந்தரவு செய்யாதீர்கள். அரசர் சாகவில்லை, சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. எப்படி? தயவு செய்து கேட்க வேண்டாம். அரசாங்கத்தை கைப்பற்ற அரண்மனைக்குள்ளேயே சரி நடக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். அந்த சதியில் உன் தந்தையும் சம்பந்தம் என்கிறேன் நான். இல்லை, இல்லவே இல்லை. அப்பாவின் பெயரை வீணாக உபயோகப்படுத்துகிறார்கள் அந்த அக்கிரமக்காரர்கள். அதை நீங்கள் நம்ப வேண்டாம். அப்படியானால் பித்த மருந்து? அப்பாவுக்கு அதில் தொடர்பில்லை. இளவரசி, உங்களுக்கு நான் செய்த உதவியின் பெயரால் கேட்கிறேன். அப்பாவை சந்தேகித்து கொடுமைப்படுத்தி விடாதீர்கள். வேல்விழி, நான் வருகிறேன். ஏன் அதற்குள்? இன்னும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாமே. பேசி பயன் என்ன? நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தால் உன் காதலன் வேறு சந்தேகப்படுவான். காதலனா? அந்த தாடிக்கார வாலிபன். சரிதான், அவன் எனக்கு காதலனா? யார் சொன்னது அப்படி? வேல்விழி, அவன் உன் மீது உயிரையே வைத்துக் கொண்டிருக்கிறான். நீ அவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முடியாது. நீங்கள் உண்மையிலேயே சொல்லுகிறீர்களா? ஏன்? ஆமாம். இல்லை, நீங்கள் மனதார சொல்லவில்லை. என் மனதாரத்தான் சொல்கிறேன் வேல்விழி. சரி, என் காதலனை அழைத்து வருகிறேன். இப்போதே திருமணத்தை முடித்து விட்டு போய்விடுங்கள். இதோ இவரே என் காதலர். என்ன? வேல்விழி, நீதானா? நீ பெரிய சாமர்த்தியக்காரியம். ஏ வேல்விழியின் காதலரே, உமக்கும் வேல்விழிக்கும் கொஞ்சமும் பொருத்தம் கிடையாது. வேல்விழிக்கு ஏற்ற வீரன் ஜீவகன். யார் இங்க தூங்குறது? ஏன் எலும்பு எலும்பு எலும்பு? பூதம்
நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு மாயப்பெண். மாயப்பெண்ணும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. பின்ன தேவலோகத்து மங்கையா? ஆமா, நீ ஏன் இங்க வந்த? நான் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாரோ ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த தவத்தை கலைக்கலாம் வந்த இல்லையா? ஐயோ ஐயோ, நான் ஒரு ஆபத்தான செய்ய சொல்ல வந்தேன். ஆபத்தா? ஏன் இந்திரலோகத்துல இடி வந்திருக்கா? அடடடா, இந்திரலோகம் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் இந்த லோகம் தான். இந்த அரண்மனையில இருக்கிற அடிமை பெண். என் பேரு அபராஜிதா. அபராஜிதா? அடிமை பெண்ணா? இவ்வளவுதானே? பெண்ணே, அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் அரசியலன் குமாரனின் ஆப்த நண்பன் அறிவுமணியை அகாரணமாய் எழுப்ப வேண்டிய அவசியம் என்னவோ? வருகிறேன். நெல் நில்ல அபராஜிதா. அரண்மனையில் பணிபுரியும் ஒரு அடிமை பெண்ணின் கையை அகாரணமாக தொட வேண்டிய அவசியம் என்ன? அகாரணமாய் தொட்டதற்கு அபராதம் என்னவோ செலுத்துகிறேன். அபராதம் 2 பவுன். தாலை செய்வதற்கா? கேலி செய்யாது. வேலி போடாதே அபராஜிதா. இதை விடவா? நாளைக்கு விருந்து நடக்க போகுது இல்ல? அதுக்கு பேர் விருந்தா? இதுக்கு பேர் தான் விருந்துனாங்க. நான் சொல்றதை கேளு. நாளை விருந்து மண்டபத்துல இளவரசருக்கு தரப்படும் பானத்துல அவர் பைத்தியமாக்கு மருந்து கலக்க போறாங்க. மதுவை பண்டினம் தேடி வரும் இன்பமாய் வான்மதியை வண்ணமுகில் நாடி வரும். தேன் மதுவை பண்டினம் தேடி வரும் இன்பமாய் வான்மதியை வண்ணமுகில் நாடி வரும். காணாத இன்பம் கண்டாலே துன்பம்
விருந்தினர்களே, என்னிடம் அன்பு கொண்டுள்ள அருமை சித்தப்பா அவர்களே, சிங்கத்தின் தோற்றம் கொண்ட தளபதி பராக்கிரமன் அவர்களே, திறமைமிக்க மருத்துவ சிகாமணி துன்முகி அவர்களே, இங்கிருக்கும் சுவர்களே, விழிக்கும் வீரர்களே, படிக்கும் பாவைகளே, ஜீவகா சித்தப்பா, இப்போ நீ செத்தப்பா. என்ன இது? ஆண்டவனே, ஆண்டவனை ஆண்டவனை கொன்றுவிட்டது இந்த கானகத்து வேங்கை, கொன்றுவிட்டது இந்த கானகத்து வேங்கை. ஆண்டவனை ஆண்டவனை, இந்த நாட்டை ஆண்டவனை, இந்த அரசாண்டவனை. ஜீவகா இளவரசே, காடு, அந்த காட்டிலே ஒரு வேங்கை, அதிலே ஒரு காண்டாமிருகம், அதிலே ஒரு காட்டுரிமை, 33 கோடி தேவர்களும் 41,000 ரிஷிகளும் கந்தர்வ கிண்ணற கிம்பூடர்களும் மும்மூர்த்திகளும் அட்டதிக்கு பாராளும் ஆகாயத்தில் நின்று புஷ்பமாரி பொழிந்து, அந்த புஷ்பங்கள் எல்லாம் காயாகி கனியாகி, அந்த கனிகளை குரங்குகள் சாப்பிட்டு, அந்த குரங்குகள் எல்லாம் சமுத்திரத்திலே பாலம் கட்டி, அந்த பாலத்தின் வழியாக சென்று விபீஷணனின் உதவியோடு ஓடுகி இலங்கையிலே படையெடுத்து அங்குள்ள அரண்மனைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி கும்பகர்ணனையும் கொன்றார்கள். கும்பகர்ணா, ஏ கும்பகர்ணா, கோட்டைக்குள் குரங்குகள் புகுந்து விட்டன. ஓடு, குரங்காதே ஓடு, ஓடு, ஓடுகிறாயா இல்லை?